வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது இப்போ தான் பிடிச்சின்னு வந்த நண்டு. இது கடல் நண்டு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம். புளியை கரைக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். நல்லா கரைச்சி அதை வெடிக்கட்டிட்டு நம்ம இன்றைக்கி சட்டியில் செய்ய போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுப்பில் செய்கிறோம். அடுப்பில் சட்டியை வச்சு அந்த புளி கரைச்சதை ஊற்றி அது கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். கொதிக்கும் போது மிளகாய்த்தூள், இதில் எல்லாம் கலந்த மிளகாய்த்தூள் இது, அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அதை நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம நண்டை ரெடி பண்ணிடலாம். இது நண்டோட எல்லா சின்ன காலையும் எடுத்துகிட்டு மேலே இருக்க ஓட்டை பிரித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். பெரிய நண்டை மட்டும் குழம்புல சும்மா டேஸ்ட்டுக்காக போடுவாங்க. சின்ன நண்டெல்லாம் விட்டுட்டு பெரிய நண்டை மட்டும் ஒரு 5-6 நண்டு போட்டு அது கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதோட ஓடு, கால், சின்ன நண்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ அம்மியில் அரைக்கிறோம். இதில் வர அந்த பால் தான் குழம்புல சேர்ப்பாங்க. அது வரையும் நல்லா அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட அம்மி இல்லைனாலும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி நல்லா மசிஞ்சிருச்சு. மசிஞ்சதை எடுத்து பிளேட்டில் வச்சு அதை அப்படி வெடிக்கிட்டேடலாம். சின்ன சின்ன ஓடெலாம் இருந்தால் வந்துடும். இந்த மாதிரி ஒரு வெடிக்கிட்டு எடுத்து அதை நல்லா அந்த சாறை வெடிக்கட்டி அதை விட்டுருங்க. இந்த சாறு தான் இந்த குழம்புக்கு ரொம்ப மெயின். இந்த சாறை விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மெயின் இன்க்ரீடியண்ட்டு நண்டு தான். இந்த நண்டு வெளியே எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் கிராம பகுதியில் இருந்தால் மட்டும்தான் இந்த நண்டு கிடைக்கும். வெளிலலாம் பார்த்தீங்கன்னா கடல் நண்டு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ அடுத்தது பூண்டு, மிளகு, சுக்கை நல்லா தட்டி அதை மாமான்னு அரைக்கணும். சுக்கை அரைச்சிட்டு மிளகு நல்லா அரைச்சிக்கின்னு மிளகு அரைச்சதும் பூண்டு
பூண்டும் நல்லா சும்மா தட்டிக்கிட்டால் போதும், நல்லா அரைக்கணும்னு தேவையில்ல. கொஞ்சம் இதுனா பரவாயில்ல. இந்த மாதிரி அரைச்சதும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கும் போது நம்ம இப்போ அரைச்ச பூண்டு, மிளகு, சுக்கு எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கி விடணும். அதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு சின்ன தாளிப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும், எல்லா கடுகும் பொரிஞ்சதும் நம்ம வச்சுருந்த குழம்புல அதை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றும் போது கொஞ்சம் தூரமாக இருங்க, ஏன்னா மூஞ்சில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம குழம்பு ரெடி.